உன் பிள்ளைய நான் காப்பாத்திட்டேன், நிம்மதியா வாழ வந்தேன், எந்த குறையும் இல்லப்பா, சந்தோஷமா. அடுத்து வேற என்ன வேணும்? பாஸ் ஆயிடுவான், ஜெயிச்சு வரலாம், ஆனந்தமா இருக்கு. சாப்பிட்டு போகணும், அரைமுறையா போகக்கூடாது. அதே போல அதே மாதிரி பட்டா பிரச்சனை, கணவன் மனைவி நந்த குமாரன் யாவர்க்கும் பொதுவில் தெய்வம் என்றோ. வீட்டுக்காரங்கம்மா இந்த கம்பிக்குள்ள நுழைய முடியாம இருப்பாரு. இங்க நீங்க டேய் குண்டா வாடாங்க வர சொல்லு. அவன் தான் இன்னொரு ஆண்டியும் மாட்டிக்கிட்டானே, இங்கேயும் மாட்டிக்கிட்டான் அங்கேயும் மாட்டிக்கிட்டான். உண்மையா இல்லையா? காது சம்மந்தப்படாத யாராவது சரக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? ஒரு கோயில அப்படி கரெக்டா இருந்தீங்க. எரிச்சப்படாம உட்காருடா, சாமியை கும்பிட்டு கால் கும்பிட்டு வா. வந்து உட்காரலாம். வா அவரை விட்டு விளையாட்டு நீ வா. நீங்க அவரை கவனிக்காங்க, என்னைய முடிக்க கவனிங்க, அவன் தானாங்க வந்து உட்காருவான். உன்னுடைய கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன். கிரகங்கள் சனி பகவான் பேசும் பொழுது பிறந்திருக்கிறது உரையாடுகிற இந்த பையனுடைய நிலைமையில இன்னும் 1.25 ஆண்டுகளுக்கு தகப்ப சம்பளத்தை எதிர்பார்க்கணும், அடுத்தவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டும் மனவேதனைக்குரிய நிகழ்வாக இன்னொருத்தவங்க வேலை பார்க்கணுங்கிற விதி இருக்கு. ஆனா இப்போ இந்த குருவோரையில என்னைய பார்த்த ஒரு காரணத்தினால புரட்டாசி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறான். நீ அந்த பிசினஸை ஓங்காரமா ஓட்டித்தார, அதை நீ வேலை பார்க்கிற ஆளுக்கு நீ தெரியப்படுத்த கூடாது, முன்ன கூட்டி அதை நீ மறைமுகமா வச்சுக்கா. ஆனா புரட்டாசி 20க்கு மேல அதை நடத்தி வெற்றியாக்கிட்டாங்க. அதுக்கு இடையில உங்க இடத்தை யார் ஒருவரால இடையூறுப்படுகிறதோ அவனை மடக்கி உங்களுக்கு சமரசமாக்கி உங்களுக்கு விடுதலை ஆக்கி தந்தா போதும்னா எல்லாரும் ஒழுங்குற காலம் வந்துடுவாங்க. மானே வாங்க வாடா வாங்க. நீ வேலை பார்க்குற ஆட்டை எதையும் தெரியப்படுத்தாம காப்பாத்திக்கிற பிசினஸ் நினைச்சார இந்த மாதம் உனக்கு பணம் வந்து கிடைக்கும். இந்தாடா உனக்கு காது ஊத்திடுவோம், நல்ல பங்கு நற்கீரமா நடக்கும், செல்வமா நடக்கும். இடத்தை செம்மையாக்கி தரேன், சாப்பிட்டு போங்க, அரைமுறையா போக கூடாது. என்னுடைய குடும்பத்துல பிரிவு இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னடா பிரிவு? நான் ஒரு பாட்டு படிச்சேன், எது பாத்தியா? மானே மரகதமே மஞ்சளே குங்குமமே தேனே திரவியமே தெவிட்டாத தெள்ளமுதே உன்னை யார் என்று அழைப்பேன், யாரிடத்தில் துணை கொள்வேன், காதலித்து மனைவி கைவிட்டு போனாடே போனாடே. வர வைக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணுமோ? அவன் உதவி வேண்டாம்ங்கிறானே, வச்சுவாயா அவன் உனக்கு இருக்கிற. ஏன்னா ஒரு பொம்பளை என்னைக்கு ஒரு ஆம்பளைய வேண்டாம்னு அவளை தூர தட்டு போகும் தான் ஆம்பளை. நீ இருக்கா வேணுங்க உன் பிள்ளைக்காக. இந்த ஒரு மைனஸ் வச்சுட்டா பொம்பளை எல்லாம் ஆட்டுதான்ல காத்து விட்டுருவான். யாரும் என்னைய தப்பா நினைச்சுக்காதீங்க, காத்து எடுத்து வேண்டாம்.
கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? கண்ண முடியும். உள்ள கதவு திறக்கிற பக்கத்துல வா. ஒரு 15 லட்சம் ரூபா இருக்கா கையில? கொடுக்கணும், இல்லைன்னா உன்னை உள்ளதுக்கு போட்டுருவேன். அப்படி நானால சொல்லுதேன். அந்த எரும மாடு சொல்லுதுடா, காலில் இருக்கலாம். நான் பொய்யா சொல்லுவேன். இந்த உண்மையை தெரியுமே நான் பொய் சொல்லணும்னு 4 பேர் புரிஞ்சுக்கிட்டான். கண்ண முடிக்கலாம். கேட்டிருந்து விடுதலை ஆக்கி தருவேன். உன்னை தேடி வர வைக்கிறேன். பத்திக்கொள். வரக்கூடிய புதன்கிழமை சாயங்காலம் வந்து என்னை வந்து பாரு. போட்டா போகக்கூடாது, சாப்பிட்டு போகணும், பட்னியா போகக்கூடாது. எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன கொடுக்கலாம். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? என்ன ஹோட்டல் யார் வச்சிருக்கா? ஹோட்டல் 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 இரு இரு யார் அது? ஹோட்டல் நீ தான் விட்டமாளா? ஊதுனா கீழே விழுந்துட போற. கால் ஏன்னா நீ அவளை சாப்பிடாம வச்சிருக்கியா? என்ன ஒரு முறை உள்ளுக்குள்ளே உங்க 2 ஒரு மரத்து சாமிட்ட போகிறப்பா கால் விடுத்தா. உங்க இடத்துக்கு இடது பக்கத்துல 2-3 மரம் இருக்க. என்ன மரம் இருக்கு? ஒரு சின்ன 2 பேர் உட்கார்ந்த மாதிரி ஒரு பாலம் இருக்கு. அதை தாண்டி போறோம்னா ஒரு சின்ன டேர்னிங். அந்த டேர்னிங்ல ரைட் சைடுல ஒரு சின்ன சாமி கும்பிடுற இடம் இருக்கு. இருக்கலாப்பா? கால் விட்டாங்க. போச்சு நம்ம குதிரை அவ்வளவு தூரம் போச்சு. ஐயோ இப்ப நீ வச்சிருக்கக்கூடிய தொழில் நிறைந்த வருமானத்தை தராத வேதனையும், அடுத்து பொருள் வாங்க கூட பணம் பற்றாக்குறையான சூழ்நிலை. இதுக்கிடையில கடன் உதவி யார்ட்டையாவது கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் மனசுக்குள்ள. இடைப்பட்ட காலத்துல உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து இங்க இருக்க இடத்த மாத்தணுங்கிற சூழ்நிலை கிரகப்படி இருக்கு. ஆனா மாற்ற வேண்டாம், அவங்கள வாழ வச்சுட்டாங்க. இந்த கடனை தேக்கிறதுக்கு வழிவகுத்து தான் போதும்டா, வேற என்ன வேணும்? அடைச்சிட்டாங்க. சந்தோஷம். என்னை நினைச்சு கும்பிட்டுக்காடா, பணம் வந்து சேரும், ஒருத்தருடைய உதவியால் வாழ்வாய். வா மகனே, ஆரோக்கியமா இருப்பேன், ஆனந்தமா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். சாப்பிட்டு போங்க, வயிறார சாப்பிடுங்க, நல்லா இருங்க. இன்னைக்கு நமக்கு என்னவெல்லாம் போட்டிருக்கோம்? சாம்பார், ரசம், மோர், பூசணிக்காய் கூட்டு, மோர் எல்லாம் இருக்கு. எல்லாரும் நல்ல முறையில சாப்பிடணும், யாரும் அறகுறையா சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு அன்னதானம் நடத்தும் பொழுது இந்த 10 ரேக்கை தான் முதல்ல விடுவோம். அதுக்கு அடுத்து அப்படி மெல்ல மெல்ல விடுவோம். எல்லாரும் போய் கொஞ்சம் குழப்பம் பண்ண வேண்டாம், நிம்மதியா போய் இங்க இருந்து பணி செய்து ஒரு 10 பேர் எனக்கு தேவைப்படும். நீங்க தான் போய் நிறுத்தி நடத்தணும். என்ன அதே மதுரை மாநகர் உடல்நிலை சரியில்லை என்று வேதனைப்பட்டு வந்தது யார்? உன் வயிற்றுல என்ன வருஷா? என்ன இது? வா கால் விட்டு வா. சட்டையில எடுத்து விடு. கண்ண முடிக்கா கண்ணாடி கழுத்து அம்மா உட்கார். சொல்லுது சாமி, உச்சத்திரையில அடிப்படுதுச்சா? என்ன சாமி? கடவுளே ரத்தத்தை எடுத்து பார்த்தேன், ஒன்னும் விஷக்கடியெல்லாம் இருக்கிறது மாதிரி எல்லாம் ரிப்போர்ட்ல இல்லையே. விஷக்கடி இல்ல அப்படின்னா இது எப்படி? வேற எதுவும் வைரஸ்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா வைரஸ்கள் இல்லை.
ஆனா இந்த ஸ்கின் டிசீஸ்ல சோரியாசிஸ் ஆரம்பமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு. அதுக்குரிய மருந்துகள் நீங்க வெளிப்புறமையை தான் பண்ணியிருக்கிறீங்க. உள்ள சாப்பிட்ற மாதிரி எதுவும் தந்தாங்களா? தூங்குறதுக்கு தந்துருக்காங்க, வேற ஒன்று இருக்காங்க. தூங்குதியா நல்ல நீ காரணம் வாங்க அரிப்பை நிப்பாட்டி தந்துடுற பிள்ளைய காப்பாத்திடுவோம். அடுத்து படராம அதையும் ஸ்டாப் பண்ணி நிறுத்தி தந்துடுறேன். என்ன ஆனா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சோரியாசிஸ், வெண்படலம் இவைகளுக்கு இந்த உலகத்திலேயே மருந்து கிடையாது. எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும். சோரியாசிஸுக்கும் வெண்படலத்துக்கும் மேலதான் வெள்ளை வெள்ளையா விடுதுன்னா அதுக்கும் இந்த உலகத்திலேயே மருந்து கிடையாது. என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்து வளராம நிறுத்திக்கலாம். அதனால பாதிப்பு வராம நிறுத்திக்கலாம். இந்த ரெண்டையும் நம்ம பண்ணிக்கலாம். சரிண்ணா? காரணம் ஏன்னா எல்லா விஞ்ஞானிகளும் கண்டறிந்து தோல்வி அடைந்த ஒரு பெரிய வியாதி தான் அந்த வியாதி. சோரியாசிஸ் வராம வேற மாதிரி இருந்தா அதுக்கு பேரு ஸ்கின் ஏரியான்னு சொல்லி ஒரு நோய். ஒண்ணு கவலைப்படாத, நான் ஒரு மருந்து சொல்றேன், அதை தேய்ச்சி நீ குளிச்சு வர இந்த நோய் உன்னை விட்டு போயிடும், அடுத்து வளராது. சரிண்ணா? காப்பாற்றித்தாரேன். வேற என்ன வேணும்? அவருடைய மனநிலைகள் பாதிக்கப்படும். புரியுதா? இப்போதைக்கு அவன் கல்வியில மனதை செலுத்தக்கூடிய சூழல் இல்லை. இன்னும் 3 முறை உன் பையன் என்னைய பார்க்கும் பொழுது இந்த அரிப்புல இருந்து விடுதலை ஆயிடுவான். அதுக்கு பிறகு அமைதியா உட்காந்து படிக்கலாம். கவலை எத்தரும் ஆனந்தமா நல்ல நிம்மதியா சாப்பிடுங்க, பாருங்க போங்க. கருப்பசாமிக்கு அதே மதுரை மாநகரி எல்லை. ஆமா, என்ன விஷயம்? வண்டி வாங்குற சொந்தமான தொழில் யாருப்பா வச்சிருக்கா? என்ன சாப்பிடலாம் சாப்பிடலாம். நான் சொல்றது வேற. வண்டி வாகனம் சொந்தமான தொழில் யாரு வச்சிருக்கா? வச்சிருந்தா வெளியில வாங்க முடியல. என்ன வண்டி வச்சிருக்கேன்? தெரியும், சிம்மக்கல் காலவாசல், மதுரை மாநகர். ஓகே, காலம் போய் அங்க தள்ளி நில்லுங்க. எல்லா மக்களே தள்ளி நில்லுங்க. வாங்க வாங்க வாங்க. ஓராண்டு காலங்கள் உன்னுடைய தொழிலை செம்மையா பார்க்க முடியாத மனவேதனையும் நஷ்டமும் நடக்குது. கடன்களால கொஞ்சம் மன உபாதைகள் இருக்கு. அந்த இடமே மாற்றக்கூடிய நிலைமை வருமோ அப்படிங்கிற ஒரு சத்தியமும் பொருள்கள் கிடைக்காத குறைகளும் இருக்கும். புரியுதா? அதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு கேட்டேன். யாராலும் மந்திர தந்திரங்கள் நடத்தவில்லை என்பது உண்மை. வீணாக நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம். கிரக நிலைகள் சரியில்லாம இருக்கு. இவைகள் மாறக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். 2 வரையும் கண்ணமுடி உட்கார சொல்லி சொல்லுது. கண்ணாடி கிடத்துக்கா? குன்னத்தூர்னு ஒரு ஊர் இருக்கா? எங்க இருக்குது? குன்றம், திருப்புரங்குன்றம். ஒரு காலத்துல அது திருப்புரங்குன்றம் இருக்குல்லடா, அந்த திருப்புரங்குன்றம் ஒரு காலத்துல தமிழ்ல குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞானம் அடங்க பிரான் பரன். விளையாட்டா பேசணும் மட்டும் நினைக்கிறாத. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஒரு தரிசனம் செய்து அங்க கொடுக்கக்கூடிய விபூதியை ஏகிட்ட கொண்டு கொடு. உன்னுடைய காலவாசல் தொழிலை நல்லா ஓட்டித்தார. இப்ப நீ வச்சிருக்கிற வண்டி அடிக்கடி பழுதடையுது. அடுத்து ஒரு வண்டியை இறக்கித்தார. தொழிலை வளமாக்கி தந்துருதேன். வேற என்ன வேணும்? உன் பையனுக்கு 6 மாதத்துக்குள்ள வேலை கிடைக்கும். வெற்றி உண்டு. மாத சம்பளம் தர்மத்துக்கு கொடுத்துரு. கோயிலுக்கு ஜெயிச்சு வா. வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். அதை பத்தி இப்ப கேட்க வேண்டாம். இடமாற்றத்தை பத்தி பேச நீ உண்மையை பேசலையா? 2யும் நல்லா ஆக்கிட்டாரு. சந்தோஷமா இருப்பாங்க. 3 முறை என்னைய பார்க்கலாம். சாப்பிடாம போனா உனக்கு சும்மா விட மாட்டேன். போங்க உன் மரத்துல தோழிடும் வந்துருக்கு. கருமசாமிக்கு அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 பாஸ் போடு.
என்னப்பா வெளிநாடு சொந்தமா யாருப்பா கேள்வி கேட்டிருக்கா? மதுரை மாநகர் வெளிநாடு சொந்தமாக கேள்வி கேட்டிருந்தது யாரு? வெளிநாட்டு சொந்தமாக கேள்வி கேட்டிருக்கா? இருக்கா? வாங்குங்க. மனம் என்னும் கோவிலே என்னமா என்னமா அக்கா நானே கோவக்காரன் கருப்புசாமி சாந்தமா இருக்கேன். நீ அக்கா இந்த வரைக்கும் வர சும்மா அமைதியா இரு. உன் மனசு நல்லா இல்ல சாப்பிட்டு விடுறா. எல்லாரும் அமைதியா இருக்கு பாருங்க. அதுதான் பக்தி. வா ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்னால முயற்சி செய்து தோல்வி அடைந்து படத்தை இழந்து வேதனைப்பட்டு ஏமாந்து தெருவில் இருக்கான். கால் இப்ப நீ போட்டுக்கக்கூடிய கம்பெனில வேலை வந்து 7 பேருக்கு இருக்கு. அதை உன்னை கூப்பிடுவாங்க. போய் 1 மாதம் நீ சும்மா தான் இருப்ப. பயந்துறாரு. உன்னை நான் காப்பாற்றிருவேன். வேலை வந்தாச்சு விசாவும் வந்தேன். அப்படி ஆசை ஒண்ணு மெடிக்கல் அதை காட்டாம உன்னை மீட்டு சந்தோஷம். சாப்பிட்டு போறடா தம்பி. கோர்ட்ல வழக்கு யாருக்கு இருக்கு? வழக்கு வாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு வரங்களா? என்னக்கா வழக்கு? கால் நடுவாக்கா என்ன வழக்கு? எந்த சம்பந்தமான வழக்கு? படிக்கிறானா மீன் இன்னொரு கால் உட்கார முடியுமா? பாண்டி முனிவர் வராரா? போய் கும்பிடுவியா? கோயில் விடுதா வீடு இருக்கோ பக்கத்துல வராரா கேட்டேன். கிடாய் கிடாய் விட்டுருமா? சாமிகளுக்கு அப்படி ஒரு இருக்குதா? அரசியல்வாதி மாதிரி சாமியும் பயன்படுத்துறீங்க இல்லையா? தெரிஞ்சுதான் காரணம் இருக்கா? பார்த்துக்கலாம். சரி இருக்கு. விட்டு விடாது சொல்ல. நீ எதுக்காக போய் விட்ட? எனக்கு நான் திங்கணும்ல. ஆட்டின் கழுத்தை அறுத்து புதுக்கி கையில் கொடுத்தால் வாங்கி புதிப்புரோ கடவுள். யாரு? ஆசிய தொகுதியில கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதினார். ஆட்டின் கழுத்தை அறுத்து அதை புதுக்கி அர்த்தம் நல்ல சுட்டு கறி சமைத்து கையில கொடுத்தா வாங்கி புதிப்பரோ கடவுள். வாங்கி தின்னாரா எனக்காது? அப்படி திங்கலையே. நீங்க எதுக்கு திந்திய? உங்க ஆட்டுக்கு வெட்டி தின்னுக்கிட்டே எழுதியே இல்லையா? அப்படின்னா அதான உண்மை. ஆனா அப்படி இல்லை. எப்படி? நம்ம முன்னோர்கள்ல சில பேர் இறந்தவங்களை தெய்வமா கூப்பிட்டுக்கிட்டு தாத்தா ஆட்டுக்கறி நல்லா சாப்பிடுவாருடா, அவருக்கு நல்லா வெட்டி சமைச்சி நம்மளும் சாப்பிடணும்னு சொல்லி கும்பிட்ட வழக்கம் தான் இப்ப நம்ம படைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால சாமி எந்த சாமியும் வந்து என்ன செய்யல, கேட்கல. இதுதான் உண்மை. உன்னுடைய வீடு மீளுமா அப்படின்னு பார்த்தேன். ஜட்ஜ்மெண்ட் வந்துரும்னு சொல்லி போன ஒருத்தவங்கன்னா ரொம்ப சிறப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. டக்குன்னு ஆர்குமெண்ட் வந்து 6 மாதம் தள்ளி போட்ட பிறகு இன்னைய வரை விடை வரல. அதனால அடுத்த ஆன்சர் என்னன்னு பாக்குறேன். கொஞ்சம் கண்ணமுடி உட்காருதியா? என்ன எழுதிருக்காங்கன்னு பார்ப்போம். கண்ணமுடி உட்காரு. சரி, ஓகே. கொஞ்சம் பணம் கட்ட வேண்டி இருக்கும். அந்த பணத்தை கட்டி முடிச்சு உன் பக்கத்துல நீதியை வைக்க உன் வீட்டை நான் தந்துருந்தேன். கர்மசாமிக்கு வெற்றி அடைவோம். என்ன அடைவோம்? வெற்றி அடைவோம். வருக மகளே, வா. கள்ளமில்லாத செல்ல மகள் நீ. உன் வீடு சொத்துக்களை உனக்கு வாங்கித்தார. மங்களமா எல்லாரும் உயர்ந்து கொண்டே இருப்பார். வாழ்க. ஆனா பட்னியா மட்டும் போயிடக்கூடாது. கர்மசாமிக்கு ஆமா
ஆமா ஆமா பணம் கொடுத்து ஏமாத்தாங்களா? யாரு? யாரோ பணம் பல லட்சங்களை கொடுத்து ஏமாந்துட்டவங்க சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. யார்ட்டமா கொடுத்தீங்க? ஒரு வட்டி கொடுத்தீங்களா? எத்தனை லட்சம்? பரவாயில்ல, இன்னும் 2 லட்சம் கொடுத்துருக்க வேண்டியதானே. 10 லட்சமா ரவுண்டர் கால் விட்டுக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. நல்ல காலம். ஹைகோர்ட்ல தாண்டி குதிரை போகுது. பாடி அவுட் உங்க வீட்டு பக்கம் ஒரு சின்ன கடை தெரியுது. யாரு கடை அது? யாருடைய கடை? பக்கத்துல வா. பராசக்தி வழிபாடு பண்ணுவாங்க. ஓம் ஓம் சக்தி சத்தம் கேட்க காது. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வயாம முருகனை கூப்பிட ஏதோ ஒண்ணு இருக்கு. சரி இருங்க, பாத்துக்கணும். உன் படத்தை இப்ப வாங்கி தரணும். இன்னும் ஒரு கேள்வி. என்ன வேணும் வேற? என்ன செய்தான் இப்ப சொன்னா வருத்தப்படுவியா? என் கையில என்ன இருக்கு பாரு. பூ பெண்ணுக்கு அடையாளம். ஒரு பெண்ணால உன் மகன் பாதிக்கப்படுவான். வெற்றிவேல் முருகனுக்கு 4 நேரம் சொல்ல புரிய வேண்டாமா? முருகனுக்கு எத்தனை முன்னாடி? இவன் ஒருத்தைய காதலிப்பா, இன்னொருத்தைய கேட்டுவான். காதலிக்கிற பெண்ணால மன வருத்தப்படுவான். அப்படி ஒரு நிலைமை வராம காப்பாத்தி உன் பிள்ளைய மீட்டி தந்துடுறேன். காதலிப்பான். சுவாமியே, கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகாம பணத்தை வாங்கித்தாரேன். உன் மகனை திருத்தி வெற்றியாக்கி உன்னை நிம்மதியா வாழும். சாப்பிடாம போக கூடாது. பாத்துக்கா. கருதாமிக்கு. ஆமா இது ஆமா ஆமா. சாமி, நான் ஒரு பெரிய பயில் ஒன்று தயார் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கையில வச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு அனுமதியும் கொஞ்சம் பணமும் கிடைச்சா அதை நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒத்துக்கிறேன். என்ன பயில் வச்சிருக்கேன்? எனக்கு வச்சிருக்கியா? என்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கியா? நான் அதை சொல்றேன். தொழில் சொந்தமா ஒரு ப்ராஜெக்ட் பயில் ஒருத்தர் தயார் பண்ணி வச்சிருக்கான். யாருப்பா அது? தொழில் சொந்தமா ஒரு ப்ராஜெக்ட் தயார் பண்ணி பேங்க் மூலமா பணம் வாங்கணும்னு நினைச்சிருக்கேன். கருதாமிக்கு, கருதாமிக்கு 1 வயசில் 1 வயசில் 2 வயசில் 3. அடுத்து யாரு சாமி? எனக்கு பொம்பளை பிள்ளை கல்யாணம் வந்தது யாருப்பா?